ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்கு க்ரௌத்து, எக்கோட சைஸு. ஸோ அந்த எக்கோட குவாலிட்டியை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதில் எவ்வளோ இருக்கணும், அது என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் எக்கு நல்லா குவாலிட்டியான ஃபுட்டாக இருக்கும், எக்காக இருக்கும்ன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணி பர்சனலாக என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டுன்றது நம்ம சேனலை கிளிக் பண்ணி கம்யூனிட்டின்றதை கிளிக் பண்ணால் போஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவைலபிள். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தா உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கருமுட்டை சரியான அளவு எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, 18 மில்லிமீட்டர்லேருந்து 20 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது சென்டிமீட்டரை சொன்னால் 1.8லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறமேலு இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமேலு வெடிக்கும். ஸோ அது எப்போ வெடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் டைமில் தான் வெடிக்கும். அதாவது ஓவுலேஷன்றது அண்ட விடுப்பு அப்படின்றது தான் ஓவுலேஷன் சொல்கிறாங்க. கருமுட்டை வெடிக்கும் டைம் தான் ஓவுலேஷன் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் இருந்தால் சீக்கிரம் கர்ப்பம் ஆகிடுவோம். அந்த எக்கு சரியாக வளராமையோ நல்லா வளர்ந்து வெடிக்காமையோ இல்லை அப்படியே சுருங்கி போனாலோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரெக்னென்சிக்கு கரெக்டாக ஆப்டாகி உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ளோ வாட்டர் குடிங்க. ஸோ க்ளோ வாட்ரு அப்படின்னா கிராம்பு தண்ணின்னு சொல்லுவோம். கிராம்பை ஒரு 2 கிராம்பை ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி சுத்தம் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அந்த அரை கிளாஸ் கிராம்பு தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிடுவீங்க. ஸோ இந்த எக்கு க்ரௌத் ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகிடும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் கிராம்பு தண்ணி குடிங்க. இன்னொரு நாள் பட்டை இருக்குல்ல, பட்டையும் இஞ்சியும் மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு எக்கு க்ரௌத்து, குவாலிட்டி, ரப்ச்சரு எல்லாமே 3மே பர்ஃபெக்டாக நடக்கும். சரி, நான் கிராம்பு தண்ணி எடுத்து இதுவும் எடுக்கலாம்னா 2ம் ஒரே நாளில் எடுக்க வேணாம். ஒரு நாள் கிராம்பு தண்ணி எடுங்க. இன்னொரு நாள் நம்ம இலவங்க பட்டை சொல்லுவாங்கள்ல, பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல பட்டை, அந்த இலவங்க பட்டையை லைட்டாக தட்டி போட்டு சும்மா கொஞ்சோண்டு, இப்போ கிராம்பு அளவு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி அளவு கூட பட்டையை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு இஞ்சி ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு அளவுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பூண்டு அளவு இஞ்சி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் அந்த அரை கிளாஸ் தண்ணியை நீங்கள் குடிங்க. எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் மட்டும்தான் குடிக்கணும். அதுக்கு முன்னாடி குடிக்கவே கூடாது. எதனால் அப்படின்னா, உங்களுக்கு வயிறு புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். ஏன்னா பட்டையும் சூடு, கிராம்பும் சூடு, இஞ்சியும் சூடு. ஸோ அதனால் இஞ்சி கோல்டு தான், இருந்தால் அதோட ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் குடிங்க. எந்தளவு உடம்பை சூடுபடுத்துகிறோமோ அந்தளவு எக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது எவ்வளோ நாள் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஓவுலேஷன், அதாவது உங்கள் பீரியட்ஸ் ஆன டேட்லேருந்து 4ஆம் நாள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 11 நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். குடித்ததுக்கப்புறம் 12ஆம் நாள்லேருந்து நீங்கள் ஒன்றா இருக்கலாம். எனக்கு 25 டேஸ் தான் பீரியட்ஸே வரும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் குடிங்க. அதுக்கு மேலே குடிக்க வேணாம். 11ஆம் நாள்லேருந்து நீங்கள் ஃபேமிலியில் இருக்க ஆரம்பிச்சிருங்க. ஆக மொத்தம் ஃபேமிலியில் இருக்கும் பொழுது நீங்கள் இதை குடிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமே நம்ம சிக்கன்லாம் யார் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. சிக்கன், கத்திரிக்காய்லாம் எல்லாமே சூடு, அதனால் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ ஓவுலேஷன் டைம் வரைக்கும் இது பண்ணுங்கள். ஸோ சியா சீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூனை ஒரு கிளாஸ் பாலில் ஊற வச்சு சாப்பிட்லாம். பால் பிடிக்காதவங்க சுடு தண்ணியில் கூட ஊற வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே ஒட்டு மொத்தமாக எடுத்துக்காதீங்க, பிரித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் நீங்கள் இவ்வளோ நாள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு வேஸ்ட்டானாலுமே இந்த எக்கு குவாலிட்டியாகவும் இந்த ஹோம் ரெமிடிஸ்லேயே உங்களுக்கு கிளியர் ஆகி ரப்ச்சர் ஆகி நல்ல முறையில் பேபி தரிக்கும். பயப்படாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாமே உங்கள் வீட்டில் உள்ள பொருள் தான். ஸோ டைமிங்கை பிரித்து எடுத்து பாருங்கள். 2 கிராம்பு தண்ணியும் பட்டை தண்ணியும் ஒரே நாளில் எடுத்துக்க வேணாம். பிரித்து எடுங்க. அதே போல் சியா சீட்ஸ் ஈவினிங் ஒரு 4 o'clock சாப்பிடுங்க. 6 மணிக்கு மேலே சீட்ஸை சாப்பிடாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, டைஜஷன் ப்ராப்ளம் வரும்.
ஸோ ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் காலை வேளையிலையோ இல்லை சாயந்தரம் 4 மணி 3 மணி அந்த வேளையிலையோ எடுத்துக்கிறது வந்து பெட்டர். இந்த 3 டிப்ஸு, சியா சீட்ஸு, இலவங்கப்பட்டை தண்ணி, கிராம்பு தண்ணி, இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் கிராம்பு தண்ணி, ஒரு நாள் பட்டை தண்ணி, இப்படி மாற்றி மாற்றி கூட குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக, அதாவது 1 மந்த் வந்து கிராம்பு தண்ணி குடிச்சு பாருங்கள், செட் ஆகலைன்னா அடுத்த மாதம் பட்டை தண்ணி, அந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு முயற்சியுமே விடாமுயற்சியாக பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் கிளிக் பண்ண முடியும். மனசு தளர விட்டிங்கன்னா அது வந்து ஜெயிக்க முடியாது. அந்த ஜெயிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் வந்து உங்களோட நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை தான் நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு நாள் வரும். அப்போ எத்தனை பேர் உங்களை இழிவாக பேசுனாங்களோ அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபியை பெற்று கொடுக்கும் பொழுது மட்டும்தான் வந்து அதுக்கான சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கும் கிடைக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் கிடைக்கும், ஈவன் தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கிடைக்கும். ஆண்களுக்கு வந்து வலி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் தான் ரொம்ப இமோஷ்னலை வெளிக்காட்டும், ஆண்கள் வெளிக்காட்ட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளை விட கண்டிப்பாக வலிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை வெளியில் தான் காட்ட மாட்டாங்க. ஸோ அவங்களோட மனசையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.